Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். வானத்திலும் பூமியிலும் உன் விருப்பம் செய்கின்றேன். மேகங்கள் செய்து மழையை பொழிகின்றேன். வானத்திலும் பூமியிலும் உன் விருப்பம் செய்கின்றேன். மேகங்கள் எழ செய்து மழையை பொழிகின்றேன். பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. நான் பாடல் பாடல் நீதானே. தினம் தினத்தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே, என் நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, என் நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் என் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் என் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் என் பேர் நிலைத்திருக்கும். ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும் என் பேர் பேசப்படும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்து கொண்டீரே. இஸ்ரவேலை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவன் நீதானே, நல்லவன் நீதானே. சொல்லுங்க, வல்லவன் நீதானே, நல்லவன் நீதானே. நான் பாடல் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவேளையில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமாக்களை, ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புற காரியம் அவராலே வரும். இந்த இரவேளையில எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஆராதனையில கலந்து ஆராதிங்க, பாடல் பாடுங்க. ஆவியான வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கும். என் ஆண்டவர் நுகங்களை உடைப்பா. நல்ல கரங்களை தட்டி
தட்டி உம்மையே நம்பியிருப்பேன். Glory. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். என் ஆண்டுடைய பிரசனை இறங்குது. நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். ஆவியானவரே நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஓ உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன் நீதானே என் துணையானி என் கேடகமுமானி நீதானே என் துணையானி என் கேடகமுமானி என்னை நினைத்தவரே ஆசீர்வதிப்பவரே கை தட்டி என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் சொல்லே. முடிவு பரியந்த உம்மை நம்புவேன் வேண்டினோர் எல்லாம் விலை பெற்று போக வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லாம் விடை பெற்று போக வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றிவிட்டீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாகவே மாற்றிவிட்டீர் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் அக்கினிய சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே புகை கூட அணுகாமல் துணி கூட கருகாமல் கிருபை தாங்கினதே கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லேலூயா அரண்ட கோலியாத்தை அழித்த வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே அரண்ட கோலியாத்தை அழித்த வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி ஹalleluya துதி உமக்கே 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 கைத்தட்டி பாட 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 நாளே பேசணும் எனக்கு ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே சிங்கத்தின் மேல்
எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்து. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆவியானவரே, இந்த ஆராதனையில எந்த குடும்பத்துல சத்ருவின் வல்லமைகள், செய்வினை ஆவிகள், தடைகள் நீங்கி போவதாக. என் ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு குடும்பத்தில் தடை இல்லாமல் நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:15. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தை இனிமேல் சுமப்பதும் இல்லை. இனி நீங்கள் சுமப்பதும் இல்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று. இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, இனி நிந்தை சுமப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேலே வந்த நிந்தையும் என் ஆண்டவர் சொல்றாரு, இதை இனிலிருந்து நீ சுமப்பதில்லை. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இது இரவேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறியே, நீங்கள் நிந்தையினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? அவமானத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் போராட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவர் சொல்றாரு, இனி நிந்தைய உன் குடும்பம் சுமப்பதில்லை, உன் பிள்ளைகள் சுமப்பதில்லை. வாசிக்கலாம். சங்கீதம் 89:51. கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும், உமது அடியார் சுமக்கும் நிந்தையை வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடிவில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 42:10. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது. ஒரு அல்லேலூயா. இனி நீ நிந்தையை சுமப்பதில் என்ற தலைப்பின் கீழாக தாவீது சொல்லுகிறான். 89:51 சொல்லுது, கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையை வலிமையான ஜனங்கள் எல்லாராலும். யாரு? வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும். நான் என் மடியிலே சுமக்கும் நிந்தை. ஒன்று. இரண்டாவது சொல்கிறார் 42 சங்கீதம் 10. உன் தேவன் எங்கே என்று அவன் சொல்றான், ஆண்டவரே, என் மடியிலே சுமக்கிற நிந்தையும் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது. அவங்க நிந்திக்கிற நிந்தனை என் எலும்பு என்ன பண்ணுது? உருவ குத்துது. உன்னை காரணம் இல்லாம நிந்திக்கிறாங்களா? காரணம் இல்லாம யோசிக்கிறாங்களா? திட்டுறாங்களா? என் மேல வந்த நிந்தனை, காரணம் இல்லாம என் மேல வந்த நிந்தனை, காரணம் இல்லாத வந்த நிந்தனை
தாவீது சொல்றான், ஆண்டவரே என் சத்துரு கேட்கிறான், உன் தேவன் எங்க? ஏன்னா உன் தேவன் நீதியை செய்கிறவர் அல்ல. தாவீது அழுது சொல்லுகிறான், என் எலும்புகள் எல்லாம் உருவ குத்துகிறது போல இருக்கிறது. உருவ குத்துகிறது போல இருக்குது ஆண்டவரே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும். என்னவா? என் முகத்திற்கு ரட்சிப்பும். உன் நிந்தனை மாறி, உன் அவமானம் மாறி, உன் முகத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வரும். வேதத்தில் அநேகருடைய நிந்தைகளை, நிந்தை ஒரு பெரிய யுத்தம். உனக்கெல்லாம் அது இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இந்த இரவேளையிலே கர்த்தர் உங்க குடும்பத்தை விட்டு விடு. என் முகத்துக்கு ரட்சிப்போ, என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். ஆனால் எசேக்கியா ஜனங்களோடு கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இனி நிந்தையை உங்கள் மேல் சுமப்பதும் இல்லை, இனிமேல் சாதிகள் சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். இதற்கு பதில் ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தரோ மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, பல தூற்றி என்னை சபித்த போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை சபித்த போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வருந்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆயத்தனை அன்பு என்ன, ஆயத்தனை பாசம் என்ன, ஆயத்தனை அன்பு என்ன, ஆயத்தனை பாசம் என்ன. ஓ இதற்கீடா என்னை தருவேனா, இதற்கீடா என்னை தருவேனா, இதற்கீடா என்னை தருவேனா, இதற்கீடா என்னை தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளினில் சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை
ஏமா தமது ஜனத்தின் நிந்தையை எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து இன்னைக்கு கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்க குறைய தீர்க்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்க குறைய தீர்க்க வாருமே. ஆற்றிடும் உறவே அபிஷேகமே ஆத்திட மாறுமையா. ஆற்றிடும் உறவே அபிஷேகமே ஆத்திட. அலே இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை அல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகையா உந்த நன்மை நினைக்கையில் தன்னால கண்ணீர் கலங்குது. அலே ஏன் கண்ணு கலங்குது? என் ஜனங்கள் இனி நிந்தையை சுமப்பதில்லை. என் ஜனங்கள் இனி தோல்வி சுமப்பதில்லை. என் ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஜனத்தின் நிந்தையை எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து. நிந்தை நாள் வருகின்ற கண்ணீர், நிந்தை நாள் வருகின்ற அவமானம், கஷ்டம், இந்த இரவேளையில எல்லா முகத்தில் இருக்கிற நிந்தைய என் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. தம்முடைய ஜனத்தின் நிந்தையை தம்முடைய ஜனத்தின் நிந்தையை நிந்தையை பூமியில் இராதபடிக்கு பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த இரவிலில் நீ எங்கே எங்கே பார்த்து கொண்டிருக்கிறியோ, என் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு உன்னோகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இரவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல வந்த நிந்தை, உங்க மேல வந்த அவமானம் எல்லாவற்றையும் நிந்தையிலே நின்று கொண்டிருக்கிறீங்களா? அழுது கொண்டிருக்கிறீங்களா? முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் தமது ஜனங்களின் நிந்தையை பூமியில இராதபடி அவர் செய்து முடிக்கிற தேவன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நிந்தையும் அவமானங்களும் தோல்விகளும் மரணத்துக்குள் கொண்டு போகுதப்பா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் எல்லா முகங்களிலிருந்து கட்டுகள் அறுக்கப்படட்டும், கிரிகள் எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு மேல வந்த நிந்த, ஒவ்வொரு மேல வந்த நிந்த உடைந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் விடுதலை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதியப்பா. அப்படியே நம்ம எழுந்து நின்று மரணத்தை செய்யித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். மரணத்தை செய்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து
என் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நிந்தனைகள் மாறட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கிரிகள் எரிந்து போகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9711275519, 8098814883 மற்றும் 6374927943. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.